டக்கர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேஜுவல் தான். இந்த கேஜுவல் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, ஆனால் இதில் பல அளவுகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சதை என்னுடைய அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த கேஜுவல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹெவி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து 12 mm கொடுத்துருக்கோம், 65க்கு 12. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே ஆங்கிளில் தான் சைடு வரும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10 mm பட்டையிலே இந்த பட்டையிலையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜாயின் பண்ணி ரிங்கு ஆங்கிள் மாதிரியே இது பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு வந்து கேஜுவல் கம்ப்ளீட்டாக தேஞ்சு எடைக்கு போகிற வரைக்குமே வெல்டிங் கிராக் எங்கேயும் வராது. 2 சைடுமே அதே மாதிரி கொடுத்துட்றோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் ரிங் வந்து பார்த்தீங்கன்னா 10 mm போடுவாங்க, 12 போடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 16 mm கொடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 50க்கு 10 பட்டை. அதாவது ஒரு கேஜுவல் வந்து ஃபுல் ஆப்ஷன் ஒரு ஹெவியாக போடணும் அப்படின்னா இந்த அளவு இதில் வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா போதும். முன்னாடிலாம் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 65க்கு 10 போடுவாங்க, இல்லைன்னா 50க்கு 12 போடுவாங்க சென்ட்ரு. இப்போ எல்லாமே நம்ம கொஞ்சம் இந்த பக்கம் வண்டியை ஊட்டிட்டு போகிறதுனால கொஞ்சம் ஹைட்டு தேவைப்படுது, கொஞ்சம் தேயாமல் இருக்கிறதுக்காக 65க்கு 12 திக்னஸ்ஸு. இந்த பட்டையெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40க்கு 10 போட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் வெல்டிங் கிராக் ஓடுற மாதிரி நமக்கு வாய்ப்புகள் வரும். 50க்கு 10 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏரியா கவரேஜ் ஜாஸ்தி, அகலம் வந்துடுறதுனால உங்களுக்கு கிராக் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு சொல்கிறத விட இதில் வந்து நீங்கள் என்ன ஓட்டினாலும் இந்த கேஜுவல் நீங்கள் எடைக்கு போடுற வரைக்கும் ஃபுல்லாக தேய்மானா எடைக்கு போடுற வரைக்கும் எங்கேயுமே வெல்டிங் ஒர்க்கே வராது, ஒர்க்கே வராது. நீங்கள் தாராளமாக ஓட்டலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒவ்வொரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி அளவுகளில் போடுவாங்க. இது இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து சென்ட்ரு வந்து அவுட்ரு 51 இன்ச்சு, அவுட்ரு வந்து 48 இன்ச்சு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேப்பர் வந்து கம்மியாக இருக்கும். இந்த டேப்பர் கம்மியாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கத்தியோட தேய்மானம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சமமாக தேயும். டேப்பர் கம்மியாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கேஜுவல் லைஃப் வந்து ஒரு 25% கிடைக்கும். அது செல்ல 25% லைஃப் சேர்த்து கிடைக்கும். ஆனால் நீங்கள் இந்த டேப்பர் கம்மியாக வைக்கும் பொழுது இந்த மாதிரி சைடில் பட்டை செட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி 2 ஃப்ளாட்டை நீங்கள் ஜாயின் பண்ணாமல் ஆங்கிளில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவுட்டர் ரிங் வந்து உங்களுக்கு உடையும். ஏன்னா லோடு வந்து இந்த சைடு ரிங்கும் நமக்கு வண்டி உழவு ஓட்டும் போது எடுக்கும். அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக போடணும் அப்படின்னா கண்டிப்பாக 2 சைடு இந்த மாதிரி மெத்தடில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கேஜுவல் வந்து உடையாமல் லைஃப் கிடைக்கும். நீங்கள் ஆங்கிளில் தான் போடணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து நல்ல கிராஸ் கொடுத்து தான் போட்டுக்கணும். கிராஸ் கொடுத்து போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த அவுட்டர் ரிங் வண்டி உழவு ஓட்டும் போது லோடு எடுக்காமல் சென்ட்ரல் ரிங் மட்டும் தேய்மானம் ஆகி உங்களுக்கு கேஜுவல் உடையாமல் லைஃப் இருக்கும். இது அவங்கவுங்க ஏரியாவில் ஃபீல்டு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த கேஜுவல்களை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எங்கள் ஏரியாவில் கரூர் திருச்சி மாவட்டம் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வாழைக்காடு ஓட்டுறதுக்காக ஒரு ஃபுல் ஹெவி செட்டு ப்ளஸ் உழவு 2க்குமே மல்ட்டியாக போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண் வந்து கொஞ்சம் சரட்டை அப்படிம்பாங்க, கல் இந்த மாதிரி இருக்க ஏரியாவுக்கு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப சேர் இருக்கிற ஏரியாவுக்கு கொஞ்சம் வண்டி லோட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் அந்த ஆங்கிள் டைப்பில் போட்டுக்கிறது பெஸ்ட்டு, கொஞ்சம் கிராஸ் வச்சு போட்டிங்க அப்படின்னா. ஆனால் அந்த தோட்டக்கால் இந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் உழவு ஓட்டும்போது இந்த மாதிரி டேப்பர் கம்மியாக போட்டிங்க அப்படின்னா வரப்பு ஓரத்தில் இருக்க புல்லுகள்லாம் வெட்டி விவசாயிகள் அந்த ஓரத்தில் விடுவாங்க. அதை வந்து நம்ம உழவு ஓட்டும்போது இந்த டேப்பர் கம்மியாக இருக்கும்போது கத்தி ஃபுல்லாகவே லோடு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உழவு நல்லா நீட்டாக இருக்கும். உழவு ஓட்டு அந்த ஆங்கிள் செட்டை காட்டி இந்த பட்டை செட்டு வந்து அருமையாக இருக்கும். இந்த டிஸ்க் ரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் 8 பட்டை, அந்த பக்கம் 8 பட்டை, 16 பட்டை கொடுத்துருக்கோம் ஈக்குவல் டிஸ்டன்ஸில். வெல்டிங் வந்து ஃபுல் வெல்டிங்கு, 8 கேஜ் ராடு, அதாவது 4 mm ராடில் வந்து வெல்டிங் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வெல்டிங் கிராக்குங்கிறது கம்ப்ளீட்டாக இருக்காது. கேஜுவலில் எல்லா பக்கமே உங்களுக்கு இதில் வந்து ஃபுல் வெல்டிங் வந்துடுது. பின் செட்டு வண்டியை 2 கேஜுவலையும் இந்த ஹைட்ராலிக் லிஃப்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்காக அந்த பின்னு செட்டு எல்லாமே வச்சிடுறோம். ஒரு கேஜுவல் ஒரு ஃபுல் கேஜுவல் வந்து ஒரு ஹெவியாக போடணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஜுவல் வந்து லைஃப் நல்லா வரும். ஆனால் இது எல்லா இடத்துக்கும் சூட் ஆகுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற டிராக்டர்கள் வந்து எல்லாம் ஹைடெக்காக வந்துருச்சு. ஆயில் பிரேக்கு, பவர் ஸ்டேரிங்கு, முன்னாடியெல்லாம் சாதா ஸ்டேரிங்கு, ட்ரை பிரேக்கு அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ வந்து ஆயில் பிரேக்கு, பவர் ஸ்டேரிங் எல்லாம் இருக்கிறதுனால எல்லா வண்டிக்கும் நம்ம எல்லா சாயலுக்குமே பெரும்பாலும் இது போட்டே ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. கேஜுவல் லைஃப் வந்து நல்லாயிருக்கும். அவங்கவுங்க ஏரியாவில் கொஞ்சம் லோடு கம்மியாக தேவை அப்படிங்கிறவங்க ஆங்கிள் செட்டை யூஸ் பண்ணலாம். கேஜுவல் லைஃப் நல்லா வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம்.